எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தோம்னா என்னுடைய செஸ் கேமில் முதலாவது வீடியோ இது. இந்த வீடியோ நான் பேசுனேன். இந்த கேமை விளையாடுறதால எங்களுடைய ஜென்ரல் பவர் அதிகமாகும், எங்களோட பிரைன் பவர் அதிகமாகும். இது மற்ற கேம்ஸ் எல்லாம் பாஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால், கேரம் கூட அப்படி இல்லை. கேரம்னா நாங்கள் அடிப்போம், அது அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் போய் விழும், அவ்வளோதான். ஆனால் இந்த கேம் நாங்கள் நல்லா பிரைனை யூஸ் பண்ணி இந்த காயை அரைக்கினா அப்படி வருமா, அல்லது நான் இந்த காயை விட்டு கொடுத்து நான் அவரை செக்மெண்ட் வைக்கணுமா, இப்படியான பல கேள்விகளோட இந்த கேம் விளையாடுறது. இந்த கேம் தமிழில் சதுரங்கம் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் செஸ், CHESS, செஸ் என்று சொல்லுவோம். பார்த்தோம்னா இந்த கேமுக்குள்ளே கணக்கு பேசிகிட்டு இருக்காமல் நான் இந்த கேமுக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயருக்கு நிறைய பிளேயராக நீங்கள் வர போகிறீங்கண்டா என்ன மாதிரி. இப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ உங்களுக்காண்டி நான் என்னோடய ஃப்ரீ டைமில் கடைசி இரவு நேரமாவது உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் இந்த வீடியோ செய்து அனுப்பி கொண்டு இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் அனுப்புவேன். அப்படி இருக்க இந்த வீடியோக்களை நீங்கள் நிறைய தொடர்ச்சியாக பார்த்து கொண்டா தான் ஒரு பெஸ்ட் பிளேயர்ன்றது. நீங்கள் செஸ்ஸுக்கெல்லாம் ஒரு கிளாஸ்ன்னு போகணும் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆகணும்னா செஸ் கேமில் இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்த்து விளையாடி பழக இந்த கேமை நீங்கள் விளையாடு மிகப்பெரிய பெஸ்ட் பிளேயர் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுமெண்டு, அதுக்கு பிறகு இதே மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக வேறு பார்க்கணுமெண்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க கணக்கை பேசிகிட்டு இருக்காமல் இந்த கேமுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த காயை நான் இந்த பட்டியில் நான் இறக்குறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த காயை நான் இப்படி ஒரு இதாக இறக்குறேன். இப்படி ஒரு 3 இறக்கினோன்னு அடுத்ததை பார்த்தோம்னா இப்போ அவங்களோட கோட்டையை வெட்டுறோம் அந்த பிளானுக்காண்டி இதை நான் அப்படியே இறக்குறேன். அடுத்தது பார்த்தோம்னா இந்த குதிரையால் இப்படி ஒரு மூவையும் பண்ணுறேன், விளையாடி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ மாற்ற போகிறேன். அவங்களும் அதே மாதிரி காப்பி பண்ணி மாற்றுறாங்க. இப்போ நான் பார்த்தோம்னா இந்த காயை நான் இறக்குறேன் இப்படி. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த காயை இன்னொரு பட்டியை நான் மூவ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த குதிரையால் இப்படி ஒரு மூவ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா நான் என்னுடைய குதிரையால் அவங்களோட குதிரையை வெட்டுறேன். பதிலுக்கு அவங்க வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க வெட்டலை. அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் இந்த இதை நான் பின்னிக்கே இறக்குறேன். ஏன்டா இவங்க வெட்டுற சந்தர்ப்பம் இருக்கிறபடியால் பார்த்தேன்னா நான் இந்த குயினை நான் இங்கே ஒரு மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ராணியை இப்படி ஒரு மூவ் பண்ணுறேன், அவங்க வெட்டுறக்கிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த காயை இப்படி இறக்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா இந்த காயால் இப்படியே வெட்டுறேன். அவங்களும் அதுக்கு பதிலுக்கு விட்டுறாங்க அவங்கள. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த காயை நான் எடுத்து அவங்களோட செக்குக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தேன்னா இந்த காயை இப்படி அவங்கள வெட்டுறக்கிட்ட மாதிரி வைக்கிறேன். ஆனால் அவங்க அந்த ஏமாறையிலையோ வெட்டலை. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த குதிரையை எடுத்து இங்கேயால் அவங்களுக்கு ஒரு செக்கையும் வச்சிருந்தேன். செக்கை வச்சோன்னா இப்படி ஒரு மூவ் அறக்குறாங்க. இப்போ அவங்க இப்படியும் இங்கே அறக்க போகிறது இல்லை. அதனால் நான் அவங்களோட ராணிக்கு ஒருக்கா அவங்கள பயன்படுத்துகிற மாதிரி அறக்கிறேன். அடுத்ததாக அவங்களோட ராணியை நான் விட்டுறேன். அவங்க வெட்டாத வழியால் அவங்களோட ராணியை நான் விட்டுறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்கள உள்ள நான் என்னுடைய குதிரையை செலுத்துகிறேன். அவங்களோட ரூஃபை வெட்டுறக்காண்டி திரும்ப அவங்களோட ரூஃபையும் நான் வெட்டுறேன். அதுக்கு பிறகு பார்த்தேன்னா
என்னுடைய காயால் அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறேன். பரவாயில்ல, அவங்க செக்கில் ஏமாறில் வந்து வரையால் நான் அவங்கள செக் கம்ப்ளீட்டாக அவங்கள முடிக்கிற மாதிரி ஒரு பிளானையும் நான் போடுறேன். கடைசியாக வந்து இவங்க அப்படி வட்டி நான் அவங்கள வெட்டுவாங்க. நான் பரவாயில்ல, நான் அவங்கள விட்டுறேன். திரும்ப நான் இப்படியே வரேன். அன்றைக்கு எங்களோட மந்திரியால் அவங்களோட இதே வெட்டுறேன். அதுக்கு பிறகு பார்த்துட்டேன்டா முன்னுக்கு அப்படியே போய் கொண்டிருக்கேன். பார்த்துட்டேன்டா அடுத்ததாக நான் வந்து இந்த ராணியை இதை கொண்டு போகிறேன் முன்னுக்கு. அடுத்ததாக நான் அப்படி ஒரு மூவையும் அறக்கிறேன். அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இதால் நான் இவங்களோட இந்த காயை விட்டுறேன். திரும்ப இவங்களோட காயை இதில் அப்படியே விட்டுறேன். அடுத்ததாக இப்படி வரேன். இப்படி 3 டைம் வெட்டின பிறகு நான் அவங்களோட இந்த இன்னொரு ராணி ஒன்று எடுக்கணும். அவங்கள செக் மேடு வைக்கிற மாதிரி. அதுக்கு மாதிரி ஒரு ராணியும் நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு வேலை செக் வைக்கிறதான். வச்சிடலாம் செக். இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு செக் கொண்டு வைக்கிறேன். பார்த்தோம்னா அவங்கள கண்டினியூவாக செக் வைக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு மூவ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க முன்னுக்கு அப்படியும் போகலாது. அடுத்ததான் நான் அப்படி ஒரு மூவ் பண்ணுறேன். பார்த்தேன்டா நான் வின் ஆகிறேன். இப்படி 2 வழியால் அவங்க கண்ணை கொண்டு பின்னுக்கு மறைக்கலாது, அதே மாதிரி முன்னுக்கு மறைக்கலாது. இந்த டைமில் நான் இந்த ஜூஸ்குள்ளே வச்சுட்டு நான் அவங்கள வின் ஆகிறேன். இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம். கேமில் வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் பார்க்கணும். இப்போ இது வந்து இந்த கேம் வந்து இந்த விளையாட்டுக்கு ஏற்றதாக்கள் இந்த மூவ்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ராணி எங்கே போகும், கோட்டை எங்கே போகும், யானை எங்கே போகும், சிப்பாய் எங்கே போகும், அப்படி தெரிஞ்சாக்களுக்கு இந்த வீடியோ ஓகேன்னு நினைக்கிறேன். தெரியாதாக்களுக்கு நீங்கள் கவலைப்படாதுங்க. அடுத்த வார வீடியோ உங்களுக்காண்டி எந்தெந்த காய்கள் எங்கெங்கே போகும் என்று வச்சுக்கொண்டு உங்களுக்கு நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆகணுமெண்டா நல்ல வீடியோக்களை பார்க்கணும். வீடியோஸை பார்த்து அதை வந்து அந்த மூக்கள் மாதிரி அந்த செக்மேட் டெக்னிக்ஸை வச்சுக்கொண்டு விளையாடி ஆப்போசிட்டாக்களை தோக்கணும். இல்லை நீங்கள் தோக்க போகிற நிலைமையில் இருந்தால் அட்லீஸ்ட் ரோவாவது ஆக்குங்க. அந்த கேமை ட்ரோ ஆக்குறது எப்படின்னா ஒரு குயின் ஒரு 2 ராஜாக்கள் மட்டும் இருக்கிற சந்தர்ப்பங்களில் ட்ரோ ஆகும். அப்படி அப்போ அவங்களோட ராஜா மட்டும்தான் இருக்குது. அவங்க வேறு காய்களில் வேறு மூலில் அவங்க அரைக்கலாம் சந்தர்ப்பங்களை ட்ரோ ஆகலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமெண்டா நீங்கள் ஒரு 2 வாரம் நிறைய வீடியோஸை பார்க்கணுமெண்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் நான் செல்வன் பிலிப் ஜோயல்.